இன்னைக்கு டே 11 நேத்து வீடியோல டே 10 வந்து பார்த்திருப்பீங்க. டே 10ல வந்து நம்ம வீடியோஸ் அண்ட் ஆடியோ வந்து பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம மெட்டா டாக்ஸும் ஃபேவ் ஐகானும் என்னன்னு பார்க்க போறோம். ஃபேவ் ஐகான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப் பேஜ்ல வந்து நம்மளோட டேபுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு ஐகான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐகானை தான் நம்ம ஃபேவ் ஐகான் சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டா டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட கூகுளில் வந்து சர்ச் இன்ஜின் அதை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெட்டால நேம் என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், கீவர்ட் கொடுத்துருக்கோம், ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து கிருத்திகாஸ் போர்ட்ஃபோலியோ வெப் டெவலப்பர் அண்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி கீவர்ட்ஸ்ல என்னென்ன கீவர்ட்ஸ் போட்டு நீங்க தேர்ந்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து என்னோட கூகுள்ல ரேங்க் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அதுக்காக வந்து HTML, CSS, போர்ட்ஃபோலியோ, வெப் டெவலப்பர் இதெல்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆத்தர் வந்து கிருத்திகா அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இப்போ HTML கிருத்திகா அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா என்னோட வந்து சர்ச் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மெட்டா டாக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஹெட்டுக்குள்ள வந்து நம்ம என்னெல்லாம் ரைட் பண்ணுவோம்னா மெட்டா, லிங்க்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஹெட்டுக்குள்ள ரைட் பண்ணுவோம். ஸோ வேற எந்த இடத்துலயும் அதை வந்து ரைட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டர்டே பார்த்த இந்த மீடியா பிளேயர் தான் இருக்கு. ஸோ இந்த நம்ம மெட்டா டாக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது எதுவுமே இந்த அவுட்புட்ல வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இந்த லிங்க்ஸ் வந்து இந்த ஃபேவ் ஐகானுக்கு வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபேவ் ஐகான் டாட் ICO அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் எக்ஸ்டென்ஷனா. இந்த ICO அப்படிங்கிறது தான் வந்து இந்த நம்ம டேபுக்கு மேல பாத்தீங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு ஐகான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பிஸியோட ஐகான் தான் அது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐகான் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ நீங்க அந்த கொடுத்து பாத்துக்கலாம். ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.